الحمد لله حق حمده والصلاة والسلام على خير خلق محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتلك القرى أهلكناهم لما ظلموا وجعلنا لمهلهم موعدا. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله ليملي للظالم فإذا أخذه لم يفضله أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஈருலக ரட்சகனான அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் இந்த அழகான ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஸலாஹு தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கின்றார். அந்த படைப்புகளில் ஒவ்வொன்றையும் பற்றியும் நாம் சிந்தித்தாலும் சரி, ஒவ்வொன்றை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்தாலும் சரி, ஒவ்வொன்றும் பிரமிக்கக்கூடிய வகையிலே அதனுடைய முடிவு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா எவ்வளவோ படைப்புகளை படைத்தும் அல்லாஹு தஆலா பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பு என்று சொன்னால் அது நம்மவர்களுடைய படைப்பு தான். ஆக அந்த மனித இனம் அந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற இனத்தை விட சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்ற இனமாக நாம் தான் இருக்கின்றோம். அதில் எவ்வித சந்தேகம் கிடையாது சகோதரர்களே. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொன்றிலும் நாம் நீதியாளராக நடந்து கொள்ள வேண்டும். நீதி என்பது இன்றைய காலத்தில் அநீதியாக மாறிவிட்டது. நீதி என்பது போய் அநீதி என்பது இலக்கணத்தில் மாறுபட்டு விட்டதா என்று கூறக்கூடிய அளவிற்கு நீதி என்பது அநீதியாக மாறிவிட்ட உலகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் நீதிக்கு ஒரு உதாரணம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் நாம் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் அரசன் எப்படி வாழ வேண்டும், குடிமக்கள் எப்படி வாழ வேண்டும், பிராணிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய நீதி என்று நீதிகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த நீதியின் அனைத்திற்கும் உருவிடமாய் உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி எப்பொழுது இந்தியாவிற்கு வருகின்றதோ அப்பொழுதுதான் இந்தியா முழு சுதந்திரம் அடைந்து விடும் என்பதாக மகாத்மா காந்தி அவர்கள் கூறியும் அந்த கூற்றையும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட அந்த நீதி எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் இருந்த அந்த நீதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நம் அனைவருக்கும் விதித்த கட்டளை இவை அனைத்தையும் அவர்கள் ஒன்று சேர தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டதனுடைய பின்விளைவாகத்தான் நீதிக்கு ஒரு உமராக அவர்கள் மாறினார்கள். அப்படிப்பட்ட நீதி நமக்கு இன்ற அளவில் மிக குறைந்ததாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. இந்த நீதி என்பது நம்முடைய மட்டுமில்லாமல் நம்முடைய முன்னோர்கள் அவருடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அனைவரும் நீதிக்கு உட்பட்டவர்களாகத்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால் தான் என்னவோ அன்றைய காலத்திலும் சரி இஸ்லாம் அன்றவர்களுக்கு வளர்ச்சி பெற்றது. ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இஸ்லாம் பரப்பளவும் எல்லாம் இஸ்லாம் போகக்கூடிய வழிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி கண்டது என்று சொன்னால் அவர்கள் நீதியாளராக வாழ்ந்ததுதான் அதற்கான முழு முக்கிய காரணமாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது சகோதரர்களே. என்ற அடிப்படையில் நமக்கெல்லாம் ஒரு தெரிந்த ஒரு விஷயம்தான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்திலே ஒரு காப்பியம் உண்டு, கோவலன் கண்ணகி என்ற ஒரு காப்பியம். அந்த கதையிலே கோவலன் ஏற்பட்ட அநீதிக்காக அவன் இழக்கப்பட்டார். அதற்கு பிறகு கண்ணகி சென்று அந்த ஒட்டுமொத்த மதுரை மாநகரத்தை எரித்தார் என்பது வரலாறு. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தவறான நீதியை கூறியதின் காரணத்தினால் அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்பது வரலாறு. அதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இவ்வாறு நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறில் எடுத்து பார்த்தாலும் நீதி குறித்தவர்களாக தான் இருந்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நம்முடைய இஸ்லாத்தை சேர்ந்த
முகலாய சாம்ராஜ்யம், இந்த முகல் சாம்ராஜ்யம் இந்த இந்தியாவை பெரும் அளவில் ஆட்சி செய்தது. அந்த முகல் சாம்ராஜ்யத்தின் 4வது மன்னரான ஜஹாங்கீர், அவர் நீதிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். ஜஹாங்கீர் அவருடைய பெயர் வரும்போதெல்லாம் நீதிக்கு சொந்தக்காரர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு மிக பெரும் ஒரு மன்னராக திகழ்ந்தார். இந்த அளவிற்கு தாஜ்மஹால் எவ்வளவு பொக்கிஷமாக உலக அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான 7வது அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்று சொன்னால், அந்த அளவிற்கு பிரமிட்டூட்டும் வகையில் ஆக்ரா கோட்டை அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கோட்டையை கட்டியவர் தான் ஜஹாங்கீர். 4வது முகல் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர் தான் ஜஹாங்கீர் அவர்கள். அவர்கள் தன்னுடைய கோட்டைக்கு முன்பதாக ஒரு மணிக்கூண்டை அமைத்திருந்தார். அந்த மணிக்கூண்டிற்கு பெயர் ஜர்ஜி அல் அதல் என்ற பெயர் சொல்லப்பட்ட ஒரு மணிக்கூண்டு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மணிக்கூண்டை அடிப்பதற்காக வேண்டி அங்கு அதோடு சேர்ந்து ஒரு செயின் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த செயினை யார் இழுத்து தன்னுடைய கோரிக்கையை கூறும்படி கூறுகின்றார்களோ, கோரிக்கை நிறைவேற்றும்படி ஜஹாங்கீர் அவரிடத்தில் கூறுகின்றார்களோ, அப்பொழுது அதனை உடனடியாக ஏற்று அதை நிறைவேற்றக்கூடிய பண்பு, ஒரு நல்ல பண்பு அவரிடத்தில் இருந்தது. அப்படி ஒரு முறை பொதுமக்கள் அந்த மணியை அடிக்கின்றார்கள், வழக்கு வருகின்றது. அதை பற்றி விசாரிக்கப்படும் பொழுது ஜஹாங்கீர் மன்னரிடம் அந்த பொதுமக்கள் சொன்னார்கள், வண்ணான் குலத்தை சார்ந்த பொதுமக்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் என்ன செய்தார், காட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது உங்களுடைய மனைவி நூர்ஜஹான் அவர் வேட்டைக்கு சென்றிருந்த பொழுது அந்த அம்பு என்னுடைய மகனாருடைய மேனியில் பட்டு அவர் இறந்து விட்டார். இதற்கான நீதியை நீங்கள் தான் வழங்க வேண்டும் என்பதாக ஜஹாங்கீர் மன்னரிடத்திலே அந்த மணியை அடித்த விடமாக அந்த கூட்டத்தினருக்கு வந்த பொழுது ஜஹாங்கீர் மன்னர் உடனடியாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கை, தன்னுடைய அரசாங்கம் தன்னுடைய கையில் இருப்பது என்பதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் அவருக்கு பதிலுக்கு என்ன செய்தார் என்றால், தன்னுடைய மனைவியைக்கான தண்டனையை கொடுங்கள், அவரை தூக்கிலேற்றுங்கள் என்பதாக அவர் கூறினார். இதை கேட்டதும் அந்த அரசவையில் இருந்த மந்திரிகள் அனைவரும் அரண்டோடு விட்டார்கள். என்னது, அரசனுடைய மனைவியை தூக்கிடுவதா? இதற்கு மாற்றமாக அவளுக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், பணம் கொடுக்கலாம் அல்லவா என்பதாக பலவிதமான யோசனைகளை கூறுகின்றார்கள். நான் என்னுடைய அரசியலை, என்னுடைய அரசாங்கத்தை அநீதியின் பக்கம் செலுத்த மாட்டேன், நீதியின் பக்கம் தான் நான் நிற்பேன் என்று அவர் ஒற்றை கருத்தில் நின்றதின் காரணத்தினால் இதை கண்ட அந்த வண்ணான் குலத்தவர்கள் வந்து, உங்களுடைய மனைவியை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதற்கான தொகையை நீங்கள் கொடுங்கள், நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்கின்றோம் என்று கூறியதற்கு பிறகு அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் போயிருக்கின்றது. ஆக நம்முடைய வரலாறுகள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும் பொழுது நீதியாளர்களாக இருந்ததின் காரணத்தினால்தான் அவர்கள் அந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஆட்சியை நிரூபிக்க முடிந்தது. அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான நிலையிலே இருந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் பல்வி பெருகுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாறுகளே நமக்கான சான்றாக இருக்கின்றது. சகோதரர்களே, அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டம் சிறப்பாக இருந்தது. ஏன்? நீதியை கடைபிடித்தார்கள், நீதியோடு வாழ்ந்தார்கள், நீதியானாக மரணித்தார்கள். அதனால் அவர்களுக்கு அன்றைய காலம் சுபிட்சமானதாக மாறியது. ஆனால் இன்று அளவில் நாம் நீதி எடுத்தோம் என்று சொன்னால் அநீதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நமக்கு தெரிந்த நிறைய விஷயங்கள் அநீதியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இஸ்லாமிக் என்று சொன்னாலே பயம், பதட்டம். எங்கு பார்த்தாலும் இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் தங்களுடைய மதத்தை மற்றவர்களுக்கு போதித்து மற்றவர்களை அடிமைத்தனம் பண்ணி அவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று நம்மின் மீது நிறைய அவப்பெயர்கள் வரிந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் என்று என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த நீதியை நாம் தவறவிட்டதுதான் அதற்கான முக்கிய காரணமாக இருக்கின்றது சகோதரர்களே. ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் பாபர் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுடைய வழக்கு என்ன ஆகிவிட்டது? பிறகு எவ்வளவோ காலம் நாம் போராட்டம் செய்தும் கடைசியில் அது நம்மை விட்டு கை சென்று இன்று அது கோயிலாக மாற்றப்பட்டு இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. அதை போன்றுதான் பாபரால் கட்டப்பட்ட 3 மிகப்பெரிய மசீதுகள் இந்தியாவிலே இருக்கின்றது. அதில் முதலாவதாக அவர் கட்டியதுதான் இந்த பாபர் மசூதி. இரண்டாவதாக கட்டியது கபூலி பாக் என்ற மசூதி. அது பானிபட் அந்த ஊரிலே, அந்த நகரத்திலே அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மசூதி எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்தியாவிலேயே முதலாக செங்கலை சுட்டு செங்கலாக உற்பத்தி செய்து செம்மண்ணால் உற்பத்தி செய்து கட்டப்பட்ட ஒரே பள்ளிவாசல். இன்றளவிலும் அது பள்ளியல் துறையினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இன்றளவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது
இந்தியாவுடைய மிக பெரும் பொக்கிஷமாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மசூதியை கட்டியவர் நம் இஸ்லாமியர்கள். அடுத்த கட்டமாக மூன்றாவதாக மிக பெரும் பள்ளிவாசல் என்பது உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மாவட்டத்தில் சந்தாவூரி நகரில் உள்ள ஷாஹி ஜுமா பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அரைகுறையாக சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் அதனை பற்றி அறிவே இல்லாமல் அதை பற்றி கேள்விப்பட்டிராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பள்ளியின் நிலைமை கிட்டத்தட்ட 16 நூற்றாண்டுகள் இந்த இந்தியாவிலே 16 நூற்றாண்டுகள், அதாவது 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிலே இருந்த அந்த பள்ளிவாசலை கடந்த நவம்பர் 19ஆம் தேதி என்ன செய்தார்கள்? இடித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அங்கு ஒரு கோவில் இருந்தது, அந்த கோவிலை இடித்து விட்டுதான் இந்த பள்ளியை கட்டினார்கள் என்பதாக ஒரு பொய் குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் வைத்து பிறகு அந்த பள்ளியை இடித்தார்கள். இடித்ததற்கு முயல்வதற்கு முன்பதாக அங்கு சென்று அதை தடுக்க முயற்சித்த முஸ்லிம்கள் 5 பேரை சுட்டு கொலை செய்தார்கள். அது யாருக்கேனும் தெரியுமா? அது முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டது. 5 முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? சுட்டு கொலை செய்தார்கள். யார்? காவலர்கள். அடுத்தபடியா அங்கிருந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் மீது கைது செய்து எடுத்து சென்றார்கள். அவருடைய நிலைமை என்னவென்று இன்று வரையும் தெரியவில்லை. 700க்கும் மேற்பட்டவர்கள் மீது கைது வழக்கு செய்துள்ளார்கள். இவ்வாறு ஏகப்பட்ட இன்னல்கள் துன்பங்கள் என்று நடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய போகின்றோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். 500 ஆண்டுகள் சும்மா கிடையாது. பல தலைமுறைகள் வாழ்ந்த அந்த மசீத், பல தலைமுறைகள் தொழுது, பல நூற்றாண்டுகள் கடந்த அந்த மசீதுடைய நிலைமை இன்றளவு இடிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. நாம் இந்த அளவில் இந்தியாவில் 2வது மிக பெரும் சமுதாயமாக இருக்கின்றோம். நம்மால் என்ன செய்ய முடிகின்றது சகோதரர்களே? நாம் இதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்னும் குறிப்பாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நமது தமிழ்நாட்டில் இப்பொழுது முதலில் நடக்கக்கூடிய பிரச்சனை சிக்கந்தர் தர்கா, இது கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது இப்பொழுது அங்கே முருகன் கோயிலுக்குரியான வளாகம் அதை இவர்கள் அத்துமீறி பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு வழக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்துக் கொள்ளுங்கள். நீதி எவ்வாறு போய் கொண்டிருக்கிறது என்று, அநீதிக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கையில் எடுக்க வேண்டியது மிகச்சிறந்த ஒரு அருமருந்து தனி மனித மாற்றம். தனி மனித மாற்றம் என்பது இதற்கான ஒட்டுமொத்த மாற்றத்திற்கான தலை சிறந்த மருந்தாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அதற்கு சில உதாரணங்கள் நாம் உங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு செல்லலாம் என்பதாக நான் கூறுகின்றேன். அதில் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் அறிந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுடைய கிதாபை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட ஹதீசுகள் அவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அதிலிருந்து சுருக்கி அவருடைய கிதாபுகளை அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள். அவருடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஹதீஸை பெற வேண்டும் என்று பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள். பல ஆயிரம் மணி நேரம் அவர்கள் செலவழித்து ஒவ்வொரு ஹதீஸையும் அவர் திரட்டி எழுதியிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு கனவு. என்னது என்று சொன்னால், நான் ஒரு முறை உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அருகில் வந்தார்கள். அவர்களை சுற்றி ஈக்கள் மீது கொண்டிருந்தன. அதனை ஒரு துணியால் நான் துரத்தி கொண்டிருந்தேன். இதனை என்னவென்று சிந்தித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஒரு தலை சிறந்ததாக, எந்த ஒரு இடைச்சொல்கள் இல்லாமல் தலை சிறந்த ஒரு ஹதீஸாக மாற்ற வேண்டும் என்று நான் இந்த பணியை கையில் எடுத்து என்ன செய்து முடித்து என்பதாக அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. ஆக இன்று இஸ்லாமியர்கள் எவ்வளவோ குழுக்களாக பிரிந்து, ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் பல குழுக்களாக பிரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கைக்கு மத்தியில் நாம் ஒவ்வொருவரும் என்னென்ன நடக்கிறது, நம்மை மற்றவர்கள் என்ன நிலையில் பார்க்கின்றார்கள், நம்மை சுற்றி என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்காமல் நம்முடைய கொள்கையில் நாம் நின்று கொண்டு அதனோடே இருந்து கொண்டு இருக்கின்றோம் சகோதரர்களே. ஆனால் அந்த அளவில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரே ஒரு மனிதர் முயற்சி செய்து அந்த கிதாபை தொகுத்தார். ஆனால் அதனுடைய பின்விளைவு இன்று அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களும் எந்த பிரிவினராக இருந்தாலும் அதனை முழுவதுமாக நம்புகின்றார்கள். அதற்கான காரணம் ஒரு தனி மனிதனுடைய முயற்சி. அந்த முயற்சிக்கு கிடைத்த பலன் இன்றளவிலும் சரி, உலகம் அழியும் வரையும் சரி, அனைத்து மனிதர்களும் அதை நம்பக்கூடியவர்களாக புகாரியில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது முழுமையாக உண்மையாகத்தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருப்பதற்கு காரணம் ஒரு தனி மனிதனுடைய முயற்சி தான். அந்த தனி மனிதன்
தன்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்திய பின் விளைவுதான். அதனோடு மட்டும் நின்று விடாமல் வரலாற்றிலும் ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று தாரீகுல் கபீர் என்ற ஒரு கிதாபை எழுதினார்கள். அது வரலாற்று களஞ்சியமாக இன்றைய பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு அனைவரும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான மனிதர்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிந்திருக்கும். இஸ்லாத்திற்கு மிக முக்கியமான நிறைய விஷயங்களை செய்து கொடுத்த சஹாபி, காத்திபுல் வஹியாக இருந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபிக்கு ஒரு எண்ணம், இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், இஸ்லாத்தை மென்மேல செய்ய வேண்டும், அதற்கு யூதர்களிடத்திலும் அந்த இஸ்லாத்தை பற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக குறுகிய காலகட்டத்தில் யூத மொழியை கற்று பிறகு யூதர்களுக்கு கடிதம் எழுதும் அளவிற்கு மிகச்சிறந்த தலைச்சிறந்த மனிதராக மாறினார். இஸ்லாம் யூதர்களிடத்திலும் சென்று அடைந்ததற்கு மிகச்சிறந்த காரணம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தனி மனிதனுடைய முயற்சி. இதெல்லாம் தனி மனித முயற்சி ஏற்படும் பொழுதுதான் ஒரு சமுதாய மாற்றம் ஏற்படும். இவ்வாறு நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பில்கேட்ஸ், நாமக்கெல்லாம் தெரிந்த அமெரிக்காவின் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் பில்கேட்ஸ். அவர் முதலாக விண்டோஸை கண்டுபிடிக்கும் பொழுது அதனை பற்றி மக்களிடத்தில் சொல்கின்றார். அதனை யாரும் பெரிதுபடுத்தவில்லை. இன்றளவில் இன்று உலகம் முழுவதும் எத்தனை நபர்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணப்படுவதாக, ஒவ்வொரு நிமிடமும் கம்ப்யூட்டர் இல்லாத உலகம் நகர்வது கிடையாது. அந்த அளவிற்கு கம்ப்யூட்டர் மயமாக ஆகிவிட்ட இந்த சூழலில் விண்டோஸ் ஒரு நேரம் முடக்கப்பட்டால் எவ்வளவு வேலைகள் இன்று பாதிக்கப்படும். அதற்கெல்லாம் என்ன ஒரு காரணம்? ஒரு தனி மனிதனுடைய முயற்சி. அவர் யோசித்தார், சிந்தித்தார், செயல்பட்டார், மாற்றத்தை ஏற்படுத்தினால் பிறகு அதை கொண்டு அனைத்து மக்களும் பயனடைகின்றார்கள். இதுதான் தனி முயற்சி. இதுதான் ஒவ்வொருக்குமான தனியை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆலோசிக்க வேண்டும். நம்மிடத்தில் என்ன குறை இருக்கின்றது, அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்வதற்கு மூலியமாக அது அமல்களாக இருக்கட்டும், மற்றவர்கள் பேசக்கூடிய முறைகளாக இருக்கட்டும், என்று என்னென்ன முறைகள் இருக்கின்றதோ எல்லாத்தையும் நாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தனி மனித மாற்றம் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அந்த தனி மனித மாற்றம் நாளை சமூகத்தை சென்று அடையும். சமூகம் நாளை மாற்றப்படும். இதற்கெல்லாம் ஒரு உதாரணமாகத்தான் இவைகள் எல்லாம் நாம் உங்களிடத்திலே சொல்லி வந்தேன். ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் நீதியை விட்டு அநீதியை விட்டு நீதியின் பக்கம் நாம் இந்தியா மட்டுமல்ல முழு உலகம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், இவர் இவ்வாறு செய்கின்றார், அவர் அவ்வாறு செய்கின்றார், இவர்கள் இவ்வாறு செய்கின்றார் என்று மற்றவரை குறை கூறுவதை நாம் தவிர்த்து விட்டு முதலில் நாம் நம்மை நாமே தனி பரிசோதனை செய்து, இஸ்லாமும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். ஒரு சின்ன உதாரணம் பலமுறை உங்களுக்கு மத்தியில் நான் கூறியிருக்கின்றேன். ஒரு சஹாபி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னுடைய மகன் சர்க்கரை சாப்பிடுகின்றார் என்று கூறும் பொழுது 3 நாட்கள் அவகாசம் கேட்டு பிறகு சர்க்கரை கூறாது என்று சொன்னார்கள். இதற்கு காரணம் என்ன? நான் அந்த தவறை செய்கின்றேன், அதிலிருந்து நான் விலக வேண்டும், பிறகுதான் மற்றவிடம் நான் கூற வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனுடைய அந்த சிந்தனையை ஏற்பாட்டை செய்து மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தார்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஒரு நீதியாளர், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு போன்ற ஒரு மிகச்சிறந்த தலைவர் என்று இவ்வாறு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மிகச்சிறந்த ஹதீஸ் கலை வல்லுநர் இன்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவைகள் அனைத்தும் ஏற்படுவதற்கு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள், எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள். அதனுடைய பின்விளைவுதான் இவ்வளவு பெரிய மாற்றம். ஆகவே சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த நீதியின் கதவை, இந்த அநீதியின் கதவை திறந்து நீதிக்கு நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் தனி மனித மாற்றமே இதற்கான சிறந்த மருந்து என்று கூறி எனது கருத்துக்களுக்கு திரையிடுகின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லக்கும் பில் ஆயாத்தி வல் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீம் ரഊஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம்.